ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து நமக்கு புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட சேலரியை பொறுத்தவரைக்கும் 15,000லேருந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. 8th பாஸ் டு எனி டிகிரி, நீங்கள் 8th எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். வேரியஸ் போஸ்ட்டுக்கு அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த போஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, கிளர்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் போஸ்ட்டுன்னு எக்கச்சக்கமான போஸ்ட் அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. அதாவது ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை செய்யுங்க. இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஜாப் அண்ட் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது அண்ட் எந்த ஒரு எக்ஸாமுமே கிடையாது. ஓகேங்களா? 38 மாவட்டத்தினருமே அப்ளை செஞ்சுக்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாமே பார்க்கலாம். தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அருள்மிகு கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடாலயம் அப்படிங்கிற ஒரு கோவிலில் இருந்து நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை வியாசர்பாடியில் இருக்குது. வேலைவாய்ப்பு விண்ணப்பம் கோரும் விளம்பர அறிவிப்பு. ஓகேங்களா? இது அவங்க சார்புலேருந்து வந்த அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சென்னை வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலின் உப அறநிறுவனமான, அதாவது இந்த வியாசர்பாடி அந்த இதுலேருந்து நான் இப்போ சொன்னல கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடாலயத்துலேருந்து உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. எப்போலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா 20ஆம் தேதியிலேருந்தும் நோட்டிஃபிகேஷனோட லாஸ்ட் டேட் எப்போ எண்ட் ஆகுது அப்படின்னா அடுத்த மாதம். ஓகேங்களா? அதாவது ஜூலை மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அவங்க டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன், சேலரி, அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா எழுத்தர். இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கான சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 15,700லேருந்து 50,000 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பேசிக் பேவாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15,700 ஓகேங்களா? அடிப்படையான சம்பளம் 15,700. இதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சிஸ் அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. தகுதி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான, அதாவது அதற்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் ஓகே, எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு அலுவலக உதவியாளர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கான சேலரி 11,600லேருந்து 36,800 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் 11,600 தான் அவங்க கொடுப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சேலரி. இதற்கான வேக்கன்சி ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும். இல்லை அப்படின்னா அதற்கு ஈக்குவலண்ட்டான ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு மடப்பள்ளி. இதற்கான வேக்கன்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் 11,600லேருந்து 36,800. அப்போ அடிப்படை சம்பளம் 11,600 அவங்க ஸ்டார்டிங் சேலரியை கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னா, நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டும் அறநிறுவனங்களின் வழக்கங்களுக்கு ஏற்ப தெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும். அதாவது நீங்கள் பிரசாதம் தயாரிக்கவும் அந்த பூஜைகள் செய்கிறதுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா காவலர் போஸ்ட்டு. இதற்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் 11,600லேருந்து 36,800 வரைக்கும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேக்கன்சி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு 10th பாஸ் இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு திருவழகு. இதற்கான போஸ்ட் இப்போ வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் சேலரி 11,600லேருந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் போஸ்ட் எவ்வளோ அப்படின்னா 5 போஸ்ட்டு. ஓகேங்களா? உங்களுக்கான வயது வரம்பு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இந்த டேட் படி 1/7/2025 இந்த டேட் படி உங்களுக்கு 18 வயசு முடிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அண்டு 45 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்போ 18லேருந்து 45 வயசுக்குள்ளே இந்த டேட் படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோடைய லிங்க் இது வடபழனி ஆண்டவர் .hrc.gov.in. இந்த லிங்க் நான்
பேஸ்ட் பண்ணுறேன் கமெண்ட்டில். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் அவங்களோட இன்னொரு அஃபிஷியல் லிங்க் என்ன அப்படின்னா hrc.tn.gov.in. ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சைட்டை போய் பார்த்துக்கலாம். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். ரீசெண்டாக பிடிச்ச பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா அப்படின்ட்டு நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, ஓகேங்களா, இதெல்லாமே தமிழில் தான் எழுதணும். கல்வி தகுதி நீங்கள் மேக்ஸிமமாக எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்கீங்களோ அவ்வளோ வரைக்குமே நீங்கள் வந்து கல்வி தகுதி இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதற்கான சான்று வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி நீங்கள் அட்டாச் பண்ணணும். அண்டு பிறந்த தேதி மற்றும் வயது குறிப்பிடணும். ஜாதி, அதாவது என்ன ஜாதியோ அந்த ஜாதி நீங்கள் குறிப்பிட்டுட்டு அந்த ஜாதி சான்றிதழுக்கான நகலை வந்து நீங்கள் பின்னாடி அட்டாச் பண்ணணும். தொலைபேசி அல்லது கைபேசி எண் இது வந்து வேலிடா, அதாவது கரெக்டான நம்பர் தானா அப்படின்ட்டு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கால்ஃபருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு விண்ணப்பிக்கும் பணியின் பெயர், அதாவது நீங்கள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க ஓகேங்களா, அந்த போஸ்டோடைய பெயரை வந்து நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணணும். அதாவது நீங்கள் சப்போஸ் 2 அல்லது 3 போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா 3 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு போஸ்ட்டுக்கு அதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு மல்டிபிள் போஸ்ட் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. எத்தனை போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அத்தனை அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நீங்கள் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மருத்துவ சான்று கேட்டிருக்காங்க, அதற்கான ஜெராக்ஸும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். காவல்துறை சான்றும் கேட்டிருக்காங்க, அதற்கான ஜெராக்ஸும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். இடம், நாள் இதெல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் இங்கே போடணும். அண்ட் என்னென்னலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு கல்வி தகுதிக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க, அதாவது டிசி, உங்களுடைய மார்க் ஷீட்டு, ஓகேங்களா, அது ரெண்டுத்தையுமே அட்டாச் பண்ணணும். ஜாதி சான்றிதழுக்கான ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். குடும்ப அட்டையோடைய ஜெராக்ஸு, ஆதார் ஜெராக்ஸு, சுயவிலாசம் விட்டு 25 ரூபாய்க்கான தபால் தலையுடன் கூடிய உரை வந்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே போட்டு தான் நீங்கள் அனுப்பணும். ஸோ இதில் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் காட்டியிருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொடுக்கணுமே தவிர நீங்களும் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை க்ரியேட் பண்ணி அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் மஸ்ட், அதாவது 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டும், விண்ணப்பதாரர்கள் தமிழ் நன்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்து மதித்த சான்றவர்களாக இருக்க வேணும் அப்படின்ட்டும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பின்னாடி இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு, அதில் ஒரு ஃபார்ம் விட்டு போனால் கூட உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் அண்டு பிடிஎஃபோட இன்ஃபர்மேஷன்ஸ். டிஎன் ஜாப்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.